வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனோம். குக் எஃப்எஃப் இருக்குல்ல, டாக்ஸிக் லவர் சொல்லிட்டு அது ஒரு செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துட்டுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போனா, ஜிம்மன் வந்து ஒரு காலேஜ் ட்ரிப்புக்காக நான் வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டிருப்பாரு. அது கேட்டதுமே ஜேகே கண்ணா பின்னான்னு கத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து எந்திரிச்சிட்டு போயிருப்பாரு. அது வந்து ஜிம்மனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். ஸோ அவரை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதில் தான் நான் வந்து விட்டேன். இப்போ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜிம்மன் அப்படியே வந்து அழுதுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே இருந்துட்டு வேறு ரூமில் போயிட்டு தூங்கியிருப்பாரு. அப்படியே அந்த நைட் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிக்கிறாரு. அப்படியே பக்கத்தில் பெட்டில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மன் வந்து இல்லை. எங்கே போயிட்டான் அவன் காலங்கத்தலையே அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சிட்டு போயிட்டு அப்படி ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மன் வந்து வந்த மாதிரி எதுவுமே தெரில. ஸோ அவர் வந்து என்ன கிச்சன்லேயே இருக்கானா, கீழேயே எந்த சவுண்டும் கேட்கல, என்ன பண்ணிகிட்ருக்கான் அவன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்க்குறாரு. பார்த்தா வீடே ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருக்குது, யாரும் இருக்க மாதிரியே இல்லை. ஸோ அவர் எங்கே போயிட்டான் அவன் அப்படி சொல்லிவிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா ஜிம்மனுக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் கால் வந்து கனெக்டே ஆகலை. எங்கே போயிட்டான் அவன், காலையில் வீட்டில் கூட இல்லாத கால் பண்ணால் அது கூட ரீச் ஆக மாட்டேங்குது. ஜிம்மன் ஏன்டா அப்படி எனக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கோவமாக போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஜிம்மன் என்ன ஆனா, எங்கே போனா அப்படி சொல்லிட்டு அவருக்கு மைண்ட்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்குது. அப்போ கரெக்டாக ஜேகேக்கு வந்து ஒரு கால் வருது. அவர் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிவிட்டு டேய் சொல்கிறா, எங்கடா இருக்கா, ரெடி ஆகிட்டியா, மீட்டிங் லேட் ஆச்சு. டேய் வந்துட்டு தான் இருக்கேன், அதுக்குள்ளே ஏன் 10 தடவை கால் பண்ணிகிட்டே இருக்க. டேய் நான் ஒரு டைம் தான்டா கால் பண்ணேன், மிச்சம் 9 டைம் நான்லாம் பண்ணலப்பா, வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்க. டேய் நீ வேற ஏன்டா வெறுப்பேற்றிட்டுருக்க. சரி எங்கே வந்துட்டுருக்க, இருடா வந்துட்டுருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வந்துடுறேன். டேய் என்னடா ஆச்சு உனக்கு, காலையிலே அப்படி காண்டாக பேசிகிட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் என்ன ஆச்சு சொல்லு. அது ஜிம்மன் தான்டா நைட்லேருந்து டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கான். காலைல பார்க்குறேன் ஆளை காணும்டா, எங்கே போனானே தெரில. டேய் ஏடா சொல்கிறேன், எங்கே போனான்னு தெரியலையா. டேய் நீ ரொம்ப சீன் போடாத, எங்கே போயிருக்க போகிறான், மிஞ்சி போயிருந்தா காலேஜுக்கு தான் போயிருக்க போகிறான், அவள் தானே, அது நான் பார்த்துக்கிற விடு. டேய் என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லிகிட்ருக்க, வேறு எங்கன்னா போயிருந்தா என்ன பண்ணுவேன். அவன் எங்கேயும் போக மாட்டான்டா என்னை விட்டுலாம், அவ்வளோ தைரியலாம் உனக்கு இல்லை, அவன் காலேஜ் தான் போயிருப்பான். சரி ஒரு 1/2 hour டைம் கொடுக்குறியா. எதுக்கு எதுக்கு சார் கேட்குறீங்க இப்போது. இல்லை மார்னிங்லேருந்து அவனை பார்க்கல, ஒரு மாதிரியாக இருக்குது, ஜஸ்ட்டு காலேஜில் போயிட்டாச்சு, பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். டேய் ஏன்டா இப்போ வீட்டிலலாம் டார்ச்சர் பண்ணுறது பார்த்தாதுன்னு இப்போ காலேஜுக்கும் போய் டார்ச்சர் பண்ணுமா. டேய் நான் என்னடா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், எல்லோரும் மாறி மாறி என்னையா சொல்லிகிட்ருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க எல்லோரும். டேய் நீ டார்ச்சர் தாண்டா பண்ணிகிட்ருக்க, அது கூட உனக்கு தெரியல, ஆனால் நீ அது என் லவ் அப்படின்னு சொல்வேன். எதுக்கு, சரி போ 1/2 hour டைம் தரேன், மீட்டிங் கூட நானே பார்த்துக்கிறேன், நீ போய் பேசுறதா இருந்தால் பேசு, ஆனால் டென்ஷன்லாம் பண்ணாது சரியா. எங்களுக்கு தெரியலாம், நீ மூடு அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா காலை டைவெர்ட் பண்ணி ஜிம்மனோட காலேஜ்க்கு வந்து போகிறாரு. இப்போ காலேஜில் ஜிம்மன் ரொம்ப சோகமாக கிளாஸ் ரூமில் வந்து படுத்துட்ருக்காரு. அவர் ரொம்பவே வந்து சீக்கிரமாக வந்துட்டுருப்பாரா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து படுத்துட்ருக்கா. அப்போது கரெக்டாக அந்த சைடுக்கா ஃபிலிக்ஸும் பிரைட்டும் வந்து வராங்க. அப்படி வந்து வரும்போது ஃபிலிக்ஸ் டேய் ஏன்டா அப்படி இருக்க. டேய் நான் என்ன அப்படி இருக்கேன், ஏண்டா அவன் பஸ்ஸில் வரான், அதை பார்த்துட்டு என்னை 10 நிமிஷத்தில் இப்படி கிளப்பி கூப்பிட்டு வரியே, ஏன்டா அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்க. டேய் கொஞ்ச சும்மாடா, நானே உனக்கு காணன்னு தேடிட்டுருக்கேன், பஸ்ஸில் ஒரு மாதிரி ஃபேஸை பார்த்து ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு, என்ன பண்ணுறான்னு தெரில, நானே அதை நினச்சிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன், நீ வேறு வெறுப்பேற்றிட்டே இருக்க. அடேங்கப்பா எவ்வளோ பாசம். ஆனால் ஒரு நாள் நான் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருந்தேன், அன்றைக்கி இந்த பாசம் வரலையேடா. உன் மூஞ்சிக்கெலாம் எனக்கு பாசம் வராது, ஃபஸ்ட்டு அவன் எங்கே இருக்கான்னு தேடுப்போ அப்படி சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜிம்மன் வந்து எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து தேடிட்டு இருக்காங்க. பிரைட் ஃபிலிக்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜிம்மனோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மன் வந்து படுத்துட்ருக்காங்க. அதை பார்த்ததும் பிரைட் டேய் என்னடா ஒரு மாதிரியாக படுத்துட்ருக்கான். எனக்கு என்ன தெரியும், அவனை ஏன் அழலையே. டேய் ஏன்டா அப்படி வெறுப்பேற்றுற, அப்புறம் என்னடா அப்போ பேசணுன்னா பேசு, எதுக்கு ஏன் உயிர் எடுக்கிற. அது பேசணும் தான், ஆனால் எப்போ உன்னை கலாச்சி தான் பழக்கம்,
இப்போ போயிட்டு கேரிங்காக உட்காந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவனே என்ன டவுட்டாக பார்க்க மாட்டான். பார்ப்பான்டா, அவன் பார்க்குறானே இல்லையா, நான் பார்ப்பேன். சரி மூடு. இப்போ என்ன பண்ணலாம்? எப்பயும் போல் போய் பேசு, அப்படியே என்ன ஏதுன்னு கேளு, அவ்வளோதான். டேய் ரொம்ப பாவமாக இருக்கு. டேய் போடா, வெறுப்பேற்றிட்டு இருக்காத, போய் தொலைடா டேய் அப்படி சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ கரெக்டாக பிரைட்டுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜிமின் கிட்ட வந்து போகிறாரு. போயிட்டு ஏய் ஜிமன், ஷோ வீட்டில் தான் அவன் டார்ச்சர் பண்ணுறான்னு பார்த்தா இங்கே இவனுங்க வேறு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானுங்க. என்ன என்ன பிரைட், என்ன பிரைட், எதுக்கு பிள்ளை சீக்கிரமாக வந்த? என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துட்ருக்க? அது அது வந்து பிரைட், அது நேற்று மேம் ஸ்பெஷல் கிளாஸ்னு. யார்? பயாலஜிக்கு. ஓ அவளா? அவள் கண்டிப்பாக இன்றைக்கி வரமாட்டா. அண்ட் நேற்று அவள் சொல்லியே இருக்க மாட்டாளே எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்குன்னு. இல்லை மேம் சொன்னான். ஏய் போய் சொல்கிறியா என்கிட்ட? இல்லை இல்லை மேம் தான் சொன்னாங்க நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நீ சீக்கிரம் வந்துடு அப்படின்னாங்க. அப்படியா? ஆனால் நான் அப்படி கேள்விப்படலையே. ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஐயோ இது எப்போ நடந்தது? அது இவனுக்கு அது எனக்கு தெரியல. ரைட், அவங்க வர சொன்னாங்க, அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அவ்வளோதான். ஓ சரி, அதுக்கே மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்ருக்க? என்னாச்சு உனக்கு? ஷோ போய் தொலைய மாட்டான் போலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபிலிக்ஸ், நான் நல்லா தான் இருக்கேன். அடேங்கப்பா நல்லா இருக்கானாமடா. ஏன் பிரைட்டு இவன் மூஞ்சி இப்படி தான் இருக்குமா என்ன? டேய் அடங்குடா, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. ஐயோயப்பா பேசு பேசு. எப்போ பார்த்தாலும் வாட்ச்மேன் வேலை பார்க்க வைக்கிறதே இவனுங்களுக்கு பொழப்பாக போச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ பிரைட் அப்படியே வந்து ஜிமின் கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு அவர் பக்கத்தில் வந்து உட்காராங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு பிரைட், ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? என்ன பிரச்சனையா? என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஷோ ஏன்டா அப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? எனக்கு என்ன பிரச்சனை இருந்தால் உனக்கு என்னடா வந்தது? அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சைலண்ட்டாக பிரைட்டே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ பிரைட், ஹேய் உன்னை தான் கேட்குறேன், எனக்கு என்ன ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை பிரைட், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் என்னென்னு சொல்லுன்னு சொல்கிறேன்ல. இல்லை பிரைட் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நார்மலாக தான் இருக்கேன். அது ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு நைட்டு சரியாக தூங்கலை, அதான் ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாக இருக்குது. ஓ அப்படியா? சரி, இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுக்கு இன்னும் 1 hour இருக்குல்ல, இப்போ தூங்கு. இல்லை எனக்கு தூக்கம் வரல. ஏன் அப்படி இருக்கு எப்போ பார்த்தாலும்? சரி போகுது. நேற்று ஃபெலிக்ஸ் சொன்னால ஒரு காலேஜ் ட்ரிப் இருக்குன்னு, நீ வரல. அது பிரைட், என்ன வரதானே? வரேன் வரேன் பிரைட். அது எப்படி வராமல் கூட இருப்பேன்? வரணும், கன்ஃபார்மாக நீ வரணும். நீ மட்டும் வரல, மிஸ் ஆனேன்னு வச்சுக்கேன். இல்லை பிரைட், நான் கண்டிப்பாக வந்துடுவேன். சரி ரெஸ்ட் எடு, நாங்கள் கிளம்புறோம். அப்படி சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமின்க்கு அது இன்னமும் வந்து ஹெட்டேக்காக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசை. பட் ஜேகேயால் அவரால் போக முடியாது. ஸோ இப்போ இவங்க வேறு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்களா. அவ்வளோதான், ஜிமின்க்கு அப்படியே ஒரு மாதிரியாக யோசிச்சுட்டு அப்படியே வந்து படுத்துட்ருக்காரு. ஏன் ஜேகே வந்து இவ்வளோ வந்து இருக்கான், எதுக்கு என்னை ஃப்ரீயாகவே விட மாட்டேங்கிறான் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே ஒரு 15 minutes வந்து போகுது. இப்போ கரெக்டாக ஜிமின்க்கு வந்து கால் வருது. ஜேகே தான் கால் பண்ணுறாங்க. இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? நான் தான் மார்னிங் அவங்ககிட்ட பேசலைல்ல, சும்மா எதுக்கு என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த காலை கட் பண்ணி விடுறாரு. பட் ஜேகே கண்டினியூஸாக கால் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிமினோட கிளாஸ் ரூமாக வந்து பார்க்குறாரு. இப்போது கரெக்டாக கால் பண்ண ஜிமின் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்துட்டு அப்படியே வந்து கட் பண்ணி விடுறாரு. அதை பார்த்ததுமே அவ்வளோதான், ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. எவ்வளோ திமிரு இருந்தால் என் காலை கட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்ன? ஏய் ஜிமின், அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தலையை தூக்கி பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே வந்து நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே அவ்வளோதான் அவருக்கு. ஜேகே ஜேகே நீ நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? உனக்கு ஆஃபீஸ் இல்லையா? அது இருக்கட்டும், எதுக்கு இப்போ என் காலை கட் பண்ணிகிட்ருக்க? என்ன அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு அவனுக்கு? அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே ஜிமின் கிட்ட வந்து வர. அப்போ ஜிமின், ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அது வந்து பாரு, என்ன பொய் சொல்லலான்னு மட்டும் யோசிக்காத, நீ கட் பண்ணதுன்னு நானே பார்த்துட்டேன், எதுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? அது அது ஒன்றும் இல்லை ஜேகே. அப்புறம் நீ எதுக்கு இங்கெல்லாம் வர? நீ போ, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பேசிக்கலாம், நீ கிளம்பு ஃபஸ்ட்டு. ஏய் என்னை பார்த்து பேசு, இப்போ எதுக்கு என்னை போன்னு சொல்லிகிட்ருக்க?
ஜிமின், ஜேகே நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? யாராச்சும் வந்துட போகிறாங்க. வரட்டும், அதனால் என்னப்போ? ஜேகே உனக்கு சொன்னால் புரியலையா? எல்லா இடத்துலையும் நம்ம சண்டை தான் போட்டுட்ருக்கணுமா? உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் இங்கே காலேஜ்க்கு வந்துட்டேன். அதுதான் ஏன்னு கேட்குறேன். எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் காலேஜ்க்கு வந்தேன்? எப்போ சொல்லிட்டு போகல, ஜேகே நான் காலேஜ் கிளம்பிட்டேன், நீ பத்திரமா ஆஃபீஸுக்கு போ, பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன உனக்கு என் மேலே லவ் குறைஞ்சிச்சா? ஜேகே அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன் அப்படி பண்ண? எதுக்கு நான் கால் பண்ண கட் பண்ண? நீ அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. ஜேகே அது எனக்கு உங்க கூட சண்டை போட வேணாம், அதனால தான் நான் கால் கட் பண்ணிட்டு இருந்தேன். போதுமா? இப்போ இங்கேருந்து போ நீ. ஏன் ஏன் என்கிட்ட பேசினா என்ன சண்டை போடுவியா என்ன? எங்கே சண்டை போட்டு பார்க்கலாம். ஜேகே ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? ஜேகே வீட்டில் போய் பேசிக்கலாம். ஜேகே நீ கிளம்பு, நான் ஈவினிங் வீட்டுக்கு தானே வரப்போகிறேன், அப்போ பேசிக்கலாம். ஏய் அப்போ என்ன பேசணும் உங்ககிட்ட? இப்போது பேசணும் உங்ககிட்ட. எதுக்கு என் ஃபோனை கட் பண்ண? அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. ஜேகே இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு இப்போ உங்ககிட்ட பேசுகிற ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கிளம்பு அப்படியே சொல்லிவிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகே இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா செம கோவம் வருது. அவர் எப்போவுமே நீ இப்படி தான் பண்ணுவல்ல, எனக்கு பிடிக்காததெல்லாம் வேணும் வேணும்னு வந்து கேட்பல, நான் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு அதான் வேணும்னு என்கிட்ட அடம் பிடிச்சிட்டே இருக்க? ஜேகே இப்போ நான் எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கலல்ல, நான் கேட்டேன், நீ நோன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை விட்டேன்ல, அப்புறம் ஏன் நீ மறுபடியும் அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க? எனக்கு இதை பற்றி இப்போ பேச வேணாம், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, உனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல. ஏய் இருக்குதான், இப்போ யாரும் இல்லைன்னாங்க. ஜேகே இப்படி கத்தாது ஜேகே, யாராச்சும் கேட்டு போகிறாங்க, நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கா. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அவர் அங்கேருந்து பெஞ்செலாம் போட்டு உடைக்கிறாரு. அதை பார்க்க ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா ஜேகே இந்த மாதிரிலாம் எப்போவுமே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போது புதுசாக இதெல்லாம் பண்ணேன், ஜெய்மினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரியாக அப்படியே காதெல்லாம் மூடிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கா. இந்த சவுண்ட் கேட்டு பிரைட்டும் ஃபிலிக்ஸும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே வந்து ஜிமின் கிட்ட கத்திட்டு இருக்குது. அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பிரைட், ஏய் யாரா அவன், ஏன் ஆள்கிட்ட கத்திட்டுருக்கான்? டேய் இவனை நான் இங்கேயே பார்த்துருக்கேன்டா. எங்கடா பார்த்துட்ருக்கோம் இவனை பாருப்பா. இரு இவனை ட்ராப் பண்ணேன்னு சொன்னானே, லிஃப்ட்டு கேட்டேன்னு சொன்னான். இவன் எதுக்குடா இங்கே வந்து கத்திட்டுருக்கான்? என்னன்னு தெரியலையே. பிரைட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் போடா, அங்கே பாரு அவன் எப்படி உக்காந்துட்ருக்கான், இவனுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது அப்படியே சொல்லிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸோட கையை தட்டி விட்டுட்டு அப்படியே ஜேகே கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு, ஏய் யாரா நீ இங்கே வந்து கத்திட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஒரு ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து பஞ்ச் பண்ண. அப்போ ஜேகே, டேய் இருக்கிற காண்டில் நீ வேற வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையாக அங்கே வந்து போயிடு. ஜிமின் இப்போ என்ன சொல்ல வர நீ அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமின் கிட்ட பேச. அப்போ பிரைட், நீ ஏடா அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நான் தானே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஏன்கிட்ட பேசுகிறா அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜேகே வந்து அடிக்க. ஜிமின் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. பட் ஜேகே பிரைட்டை ஒரு அடி கூட அடிக்கல. அவர் ஜிமினியை தான் பார்த்துட்டு, இப்போ கூட என்கிட்ட பேச மாட்டேல்ல, உனக்கு எப்போவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்டுட்ருக்கா. ஜிமின் பார்த்தீங்கன்னா அழுகுறாரு பிரைட் கிட்ட போயிட்டு. பிரைட் விட்டுரு பிரைட் ப்ளீஸ், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஏய் என்ன பேசிகிட்ருக்க? அவங்ககிட்ட அந்த கத்திட்டு இருக்கான், அப்படி சைலண்டாக உட்காந்துட்ருக்க, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானா? யார் இவன் அப்படி சொல்லிட்டு கேட்க. ஜிமின் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கிட்ட சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை. ஸோ அவர் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கா. அப்போ ஜேகே, ஓ சொல்ல மாட்டேல்ல, நான் யாருன்னு கூட உனக்கு சொல்கிறதுக்கு இப்போலாம் பிடிக்கலல்ல, அந்த அளவுக்கு ஆகிட்டல அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து ஜிமின் கிட்ட வந்து பேச. அப்போ பிரைட், என்னடா சும்மா அவங்ககிட்டே பேசிகிட்டு இருக்கா, என்கிட்ட பேசுகிறா அப்படி சொல்லிட்டு ஜேகேயை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. ஜிமினுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பிரைட் கிட்ட, பிரைட் ப்ளீஸ் விட்டுரு, அவன் தெரியாமல் என்கிட்ட சண்டை போட்டிருக்கான், ப்ளீஸ் போதும் விட்டுரு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து கெஞ்சுறாங்க. பட் ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு பெயின்ஃபுல்லாக ஜிமினியாக வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிமின், நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த, இந்த மாதிரி அடி வாங்க தான் வந்தியா, இங்கேருந்து போன்னு தானே சொல்லிட்டு இருக்க, எதுக்கு இப்படி நின்றுட்டே இருக்க, இங்கேருந்து போ அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவை புஷ் பண்ணி அங்கேருந்து போக சொல்கிறாரு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போக ஜிமின் அப்படி பிரைட் கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு, பிரைட் ப்ளீஸ் விட்டு ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ பிரைட், ஹே என்னாச்சு உனக்கு, நான் உனக்காக தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன அவனுக்கு போப்போன்னு சொல்லிகிட்ருக்க, யார் அவன்? பிரைட், நான் அது அப்புறம் சொல்கிறேன், ப்ளீஸ் இப்போ அவனை விட்டு ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப வந்து பெக் பண்ணி கேட்க. அப்போ பிரைட், டேய் போனால் போது, நீ ஜிமின் சொல்கிறான்னு உன்னை விட்டுறேன், இன்னொரு டைம் என் ஜிமின் கிட்ட ஏதாச்சும் நீ வேலை சேட்டை பண்ணுறதை நான் பார்த்தேன், இந்த மாதிரிலாம் விட்டுட்டுருக்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்
அப்படி சொல்லிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா ஜிமினை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகேவும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஆஃபீஸில் ஜேகே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டுருக்குல. ஸோ அதுக்கெலாம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்ணிகிட்ருக்க. அப்போ ஆண்டு டேய் சி வெக்கமா இல்லை, காலேஜ் பசங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க. டேய் ஆண்டர் இருக்கிற காண்டில் என்ன பண்ணுவேனே தெரியல. ஆமாண்டா எப்போ என்கிட்ட தான் வந்து ஏறு, அங்கே சின்ன பசங்கிட்டலாம் அடி வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்க. சே உன்னெல்லாம் போய் டேய் கொஞ்சம் சும்மா இருடா, வெறுப்பேற்றிட்டு இருக்காத. ஷோ சரி யார் அவன்? அவன் யாருன்னே எனக்கு தெரியல. அவன் கடைசியாக என்ன சும்மா சொன்னான், என் ஜிமின் கிட்டன்றான்டா. அப்போ என்னடா நடக்குது அவங்களுக்குள்ள? டேய் அவன் என்ன உளறிருப்பான், நீ என்ன பேசிகிட்ருக்க? அவன் ஒன்றும் உளரல, ரொம்ப தெளிவாக தான் பேசினான். அவன் ஷோல்டரில் கையை போட்டு நான் தான் பார்த்தேனே. அவனும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருந்தான்டா. எனக்கு அதை நினச்சாலே இப்பெல்லாம் அப்படியே எரியுது தெரியுமா. அடிப்படுத்த இடத்துல டிஞ்சர் வச்சா எரிய தான் செய்யும். டேய் நீ வேறு டைமிங் சென்ஸ் இல்லாத காமெடி பண்ணாத. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பாரு வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகுது, இன்னும் ஒரு கால் பண்ணல, எனக்கு என்கிட்ட சாரி கேட்கல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, எதுவுமே அவன் பண்ணலடா. இன்னும் அப்படியே இருக்கான் அவன். அப்போ என்ன நடக்குது? அவனுக்கு என்னை பிடிக்கல, என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இல்லாத ரீசன்லாம் தேடிட்டு இருக்கான் போல். அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அப்படியே வந்து கத்திட்டு இருக்கார் ஆண்ட்ரு கிட்ட. ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு டேய் கேடா பேசிகிட்டு இருக்க, ஜிம்மின் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது தெரியும்ல. இல்லைடா அவன் சேஞ்ச் ஆகிட்டான், அவனுக்கு நான் போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ புதுசாக எவனோ வந்திருக்கான், அவன்கிட்ட இருந்து போகிறதுக்கு என்கிட்டேருந்து நான் அவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து காமிச்சிட்ருக்கான். ஆனால் ஒன்றுடா, என் மேலே கை வச்சான் பாரு, அவன் பேர் பிரைட்டு. அவனை மட்டும் அடிக்கிற அடியில் அவனை என்ன பண்ண போனே எனக்கு தெரியலடா. அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக வந்து உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இந்த சைட் காலேஜில் ஜிமின் அவன் பிரைட் கூட வந்திருக்காங்க. அப்போ பிரைட் ஜிமின் யார் அவன், எதுக்கு உங்ககிட்ட வந்து கத்திட்டு இருக்கான், என்ன நடக்குதுங்க? அது அது பிரைட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு அவன் மேலே கை வச்ச, எதுக்கு அவனை அடித்த? ஹேய் என்ன பேசிகிட்டு இருக்க? நான் உன்னை சேவ் பண்ண தான் அவன் கூட சண்டை போட்டேன், அது எனக்கு புரியலையா? ஷோ என்னை எங்கே சேவ் பண்ண, இப்போ நீயும் தான் சேர்ந்து மாட்டினேன். ஜேகே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. மேபி உன்னை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தானா? ஜோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே இந்த காலேஜ் வந்து முடிய இப்போது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஜிமின் பேக்லாம் எடுத்துகிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வர. அப்போ கரெக்டாக பிரைட் வந்து வராங்க. வந்துட்டு ஜிமின் பிரைட் என்னாச்சு? இன்றைக்கி நானே உன்னை ட்ராப் பண்ணுறேனே, என் கூட வரியா? இல்லை பிரைட் எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பஸ்ஸில் பஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. மார்னிங்கே எவனோ ஒருத்த வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போகிறான். இப்போ நீ பஸ்ஸில் போனீன்னா மேபி அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஷோ அவன் வெயிட்லாம் பண்ண தேவையில்லை, நான் அவன் வீட்டுக்கு தான் போகவே போகிறேன். இது எப்படி நான் அவங்ககிட்ட சொல்லுவேன்? இல்லை பிரைட் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு பஸ்லேயே போய்க்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என் ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். ஹேய் என்ன இப்படி பேசுகிற, உன் ப்ராப்ளம் என் ப்ராப்ளம்னு அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக இழுத்து தொப்பாரு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் சத்தியமாக தாங்க முடியாது, நான் பார்த்துக்கிறோன்னு வா அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு போகிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது. ஜேகே எங்கன்னா இருந்து வந்துட போகிறாங்க, இதை பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு சுற்றி பார்த்துட்டே அப்படியே பார்த்திங்கன்னா பைக்கில் ஏறி உட்காந்துறாங்க. ஸோ இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா பிரைட் வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது வந்து அவரோட ரொம்ப நாள் ட்ரீமு, இந்த மாதிரி வந்து ஜிமின் கூட வந்து ஒன்றா பைக்கில் போகணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, கையெல்லாம் நடுங்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஜிமின் வந்து அவர் ஜேகேயோட வீட்டுக்கு வந்து போக சொல்லியிருப்பார். ஏன்னா இப்போ அவர் அங்கே தானே இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் சொல்ல பிரைட்டும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிடுறாரு. உனக்கு ஓகே தானே? நான் வேணா அவன் கூட இல்லை பிரைட் எனக்கு ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நீ எனக்காக சண்டை போட்ட அதுக்கு தேங்க்ஸ், பட் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாத என்ன? எப்போவும் நான் அப்படி பண்ணுவேன், ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான். ஆக்சுவலி நீ எங்கள் காலேஜ் அண்ட் நாங்கள் எப்போவும் உன்னை கலாய்ப்போம், அது நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம். வேறு எவனாச்சு நடுவில் வந்தானா அவன் கதையை நான் மாற்றிடுவேன். அண்ட் நீ சேஃபாக இரு. அப்புறம் என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, கொடு ஃபோனை அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோட ஃபோனை பிடிங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நம்பரை வந்து சேவ் பண்ணுறாரு. இதான் என் நம்பர், ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வந்துடுவேன்.
அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் ஒரு மாதிரி பயந்துகிட்டே பார்த்தீங்கன்னா வீடை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஹால்லே பார்த்தீங்கன்னா ஜேகே ஒரு மாதிரி ஷர்ட் இல்லாமல் ஒரு மாதிரி கோவமாக ஜிமினை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஜிமினுக்கு அவ்வளோ தான் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு, ஜேகே எப்போ வந்த? ஆ எப்போ வந்தேனா? என் வீட்டுக்கு எப்போ வந்தேன்னு கூட நான் உங்ககிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணுமாண்ணே? இல்லை ஜேகே, அப்படி இல்லை. அது அது நீ ஹாஸ்பிட்டல் போனியா? ஓ, ஏன்? உன் பாய் ஃப்ரெண்ட் என்னை அடிச்சிட்டானே, செத்துட்ருப்போன்னு நினச்சியா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், அவன் பேர் என்ன? ஜேகே, என்ன பேசுகிற? அவன் எப்படி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆவான்? ஏய் நடிக்காத, அதான் பார்த்தனே. நான் அவங்ககிட்ட சண்டை போட்டா அவனுக்கு எங்கேருந்த கோவம் வருது? அவன் என்ன அடிக்க வந்தா நீ என்னமோ பதறிக்கிட்டு ஓடியார. என்ன நடக்குதுங்க? நான் போர் அடிச்சிட்டேனா? இல்லைன்னா செகண்ட் சேனல் வச்சு ஓடிட்டுருக்கியா? இந்த மாதிரி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காத. என்ன பேசுகிற நீ? ஏய் சும்மா ஊற்றிட்டே இருக்காத. உன்னை பற்றி எனக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இப்போ என்னை விட அவன் தான் ரொம்ப முக்கியம் இல்லை? இப்போ கூட பார்த்தனே, வந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணி உனக்கு நான் இருக்கேன் அப்படி இப்படின்னு என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பான். ஏன்னா நானும் சொல்லியிருக்கல, பைத்தியக்கார மாதிரி. ஜேகேம்மா அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட வந்து போக, அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிமினை ஒரே புஷ் தான். ஜிமின் அப்படியே போய் கீழே விழுறாரு. என்ன மறுபடியும் என்கிட்ட என்னை தடவி என்னை மயக்கலான்னு பார்க்குறியா? என்ன நடக்குது? அவன் என்னமோ பறந்துக்கிட்டு வேணா? என்ன ரொம்ப லவ்வா? ட்ரூ லவ்வான்னு? உனக்கு அதெல்லாம் டிசர்வ் இல்லையே. நீ தான் ஏற்கனவே என்னை வச்சுருக்கிய. உனக்கு என்ன நான் பத்தலையா? அவனும் வேணுமா? ஜேகே என்ன பேசுகிற? இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவன் எப்படி அங்கே வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவன் எனக்காக சண்டை போட்டான்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலையே. நான் அவனை அப்பயே அங்கேருந்து போக சொன்னல. நீ தானே அங்கேயே நின்று கத்திட்டு இருந்த. ஓ ஆமாம்ல, நீ அப்பயே என்னை போன்னு சொல்லிட்டு இருந்த. அதுக்கு காரணம் இதானா? எங்கே அவன் வந்துட போகிறான், எனக்கு அவனை பற்றி தெரிஞ்சிட போதோன்ற பயந்து தான் என்னை போன்னு சொல்லிட்டு இருந்தியா ஜிமன்? ஜேகேம்மா அப்படிலாம் இல்லை. நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அவன் என் ஃப்ரெண்டு கூட கிடையாது. அவன் என்னை எப்போவுமே ரேகிங் தான் பண்ணிகிட்ருப்பான். ஓ அப்படி ஒரு லவ்வா? ரேகிங் பண்ணுற இடத்துல லவ். சூப்பர் நல்ல கான்செப்ட் தான். சரி, அவனை லவ் பண்ணுறேன்னா அப்புறம் எதுக்கு ஏன் கூட இருந்தேன் இவ்வளோ நாள்? நான் தடவும் முதல்ல அப்படியே இழிச்சிட்டே இருந்தேன். ஏன் என்னை பிடிச்சிருக்கா அவனுக்கு? இல்லைனா என்னை விட அவன் ரொம்ப பெட்டராக அவனுக்கு தெரிஞ்சிட்டானா? ஜேகே இனிமேல் அசிங்கமாக பேசாத. ஏன் இந்த மாதிரி பேசுகிற? அவன் அப்படிலாம் கிடையாது. நான் அவனை அப்படிலாம் பார்க்கல. நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன். எனக்கு உங்க கூட சண்டை போட வேணாம், அதனால தான் அவனை போன்னு சொன்னேன். பட் அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல. உன்னை வேற அடிச்சிட்டா. ரொம்ப வலிச்சுதா? எனக்கு அதெல்லாம் வலிக்கலடா. ஆனால் அப்படி பச்சையாக நடிக்கிற போரு, இதை பார்க்கும்போது தான் அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய திங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டு ஒன்று ஒன்றா உடைக்கிறாரு. அது ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி பயந்துட்டு அவர் நீஸ்லாம் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜேகே, ஏய் எதுக்கு இப்படி நடிக்கிற? உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இந்த மாதிரி நடிக்கிற? ஜேகே எனக்கு எப்படி ஒன்று பிடிக்காம போகும்? நீ தானே எனக்கு எல்லாம். திருப்பியும் அதையே சொல்லிகிட்ருக்காத ஜிமன். எனக்கு என்ன பிடிக்கல மயிறு, நீ போடான்னு சொல்லு. நான் கண்டிப்பாக உன்னை விட்டு போயிடுவேன். இந்த மாதிரி என்னையும் வச்சுக்கிட்டு அவனையும் வச்சுக்கிட்டு என்னை ஏமாற்றணும்னு நினச்ச. எனக்கு வர கோவத்துக்கு அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் எடுத்து ஜிமினை பாயிண்ட் பண்ண. ஜிமின் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஒரு மாதிரி அழுதுட்டு, என்னை கொல்ல போறியா? நான் அப்படி இல்லைன்னு உனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீ என்னை நம்ப மாட்டேல. டேய் உன்னே அவன்டா கொல்வான். உன்னால் இவ்வளோ ஈஸியாக ஒரே புல்லட்டில் கொல்வேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை, இது வேற ஒருத்தனுக்கு. அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆண்ட்ருக்கு கால் பண்ணுறாரு. அந்த சைடு ஆண்டர், டேய் இருடா, இப்போ தான் அடித்து தூக்குனேன், வந்துட்டே இருக்கான் அதுக்குள்ளே. டேய் சீக்கிரமாக வா, எவ்வளோ நேரம் உனக்கு? அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா காலை கட் பண்ண. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜிமினுக்கு கேட்டிருக்கோம் அவர். ஜேகே என்ன பண்ண நீ? இப்போ என்ன பண்ண நீ? பண்ணந்தான் இப்போ பாப்ப, அப்போ தான் பண்ண போகிறேன், வெயிட் பண்ணு, வந்துட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய்ட்டு சேரில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஆண்ட்ரு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் ஜேகே, டேய் என்ன நீ வந்திருக்கா? அவன் எங்க? அவன் டிக்கில் தான் இருக்கான், அவனெல்லாம் என்ன தனியாக தூக்கிட்டு வர முடியாது, நீ வரியா? டேய் போய் தூக்கிட்டு வாடா.
டேய் என்னடா சும்மா டேய் போடா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா போயிட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் உள்ள பிரைட் ஒரு மாதிரி பிளட்டோட அப்படியே வந்து இருக்காரு. ஆக்சிடென்ட் பண்ணி ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா கூட்டு வந்திருப்பார் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்க ஜிமின் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஜிமின் சிக்கி சிக்கி என்ன பண்ண அவனை கொன்னுட்டியா? ரொம்ப பயப்படாத, அவனுக்கு கொல்லலாம் இல்லை, இனிமே தான் கொல்ல போகிறேன். கூப்பிட்டு வந்துட்டேன்ல, இப்போ கொன்றுவேன் அப்படியே வந்து சொல்ல ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா பிரைட்டை தூக்கிட்டு வந்து அப்படியே ஃப்ளோரில் வந்து போடுறாங்க. பிரைட்டால் எந்திரிச்சு கூட முடியல. அப்படியே ஒரு மாதிரி படுத்துக்கிட்டே ஜிமினை வந்து பார்க்குறாங்க. ஹே ஜிமின், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? பாத்தியாடா இவ்வளோ ரத்தம் போகுது, அப்போ கூட ஜிமின் உனக்கு ஒன்றும் இல்லையா? எவ்வளோ லவ்டா அவனுக்கு இவன் மேலே. ஜேகே அப்படி கிடையாது ஜேகே, எனக்கு அவனுக்கு பிடிக்காதுடா, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். டேய் நட்டிக்காத. டேய் என்னடா பண்ண போகிற இவனை? என் மேலேயே கை வச்சான்ல, இவனை நான் தான் கொல்வேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா கன்னை லோட் பண்ணிவிட்டு அப்படியே பிரைட்டோட ஹெட்டில் பாயிண்ட் பண்ண ஜிமின் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜேகே என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுற போல் உன் ஆளை ஷூட் பண்ண போகிறேன்னு? ஜேகே அப்படிலாம் இல்லை ஜேகே, ப்ளீஸ் அவனை விட்டுரு. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் எதுக்கு அந்த மாதிரி பண்ணான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் அவனை விட்டுரு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட காலில் விழுந்து அழுகுறாங்க. பிகாஸ் பிரைட் வந்து ரொம்ப கெட்ட பையன்தான், பட் இருந்தாலும் ஜேகே வந்து யாரையும் கொன்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அப்படி வந்து பெக் பண்ணுறாரு. அப்போ ஜேகே டேய் ஆண்டர் பாத்தியா, நான் சொன்னேன்ல, ஆனால் நீ தான் நம்பலை. இவனை தாண்டா லவ் பண்ணுறான், என்னை ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணியிருக்கான் போல். இப்போ பாரு இவனை அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா பிரைட்டோட ஹெட்டில் பாயிண்ட் பண்ணி அப்படியே வந்து ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், பிரைட் அப்படியே வந்து கீழே விழுக. இதை பார்த்ததுமே ஜிமின்க்கு அவ்வளோதான் அப்படியே ஷாக்காக பிரைட்டோட பாடியை வந்து பார்த்துட்ருக்க. அப்போ ஜேகே என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு பார்த்துட்ருக்க, செத்துட்டான் அவ்வளோதான், வரமாட்டான். சிக்கி சிக்கி என்னடா பண்ண, ஏன்டா அந்த மாதிரி பண்ண? ஏன் உன் ஆளை கொண்டுட்டனா? ரொம்ப வலிக்குதா? இது மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அவனை என் ஜிமின்னு சொல்லும் போது இதை விட எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை வந்து ஸ்லாப் பண்ணுறாரு. அப்படி வந்து ஸ்லாப் பண்ணணும், ஜிமினோட மவுத்துலேருந்து பிளட்டே வருது. அவ்வளோ ஹாஷாக வந்து ஸ்லாப் பண்ணியிருப்பார். அதை பார்க்க ஆண்ட்ரிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய் ஏடா பண்ணிகிட்ருக்க? இவனை அடித்தான் அதனால் ஓகே, இப்போ எதுக்கு நீ அவனை அடிச்சிட்ருக்க? டேய் என்னை இவன் அடிக்கிறதுக்கு காரணமே அவன்தான், இவனே கொண்டுட்டேன். அதுக்கு முதல் ரீசனாக அந்த இவனை மட்டும் நான் விட்டுட்டு வேடிக்கையாக பார்ப்பேன்? நீ முதல்ல வெளில கிளம்பு. சேகே நீ பண்ணுறது தப்பு, நீ கொஞ்ச நேரம் வெளில வாங்க கூட. வெளிலப்படா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராங்க வந்து போக சொல்லிவிட்டு அவர் ஜிமின்கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிமினை போட்டு அப்படி அடிக்கிறாரு. உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிமின் அப்படிலாம் இல்லை, நான் உன்னை தான் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா ஜேகேக்கு ஒரு மாதிரி வெறியாகி இன்னும் வந்து அடிக்கிறாரு. அப்படி வந்து அடிக்க ஜிமினால் சுத்தமாக முடியல. அவர் அப்படியே வந்து ஃப்ளோர்லேயே வந்து விழுக. அப்போ ஜேகே எந்திரி, ஏன் அப்படி நடிக்கிற, எந்திரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து போகிறாரு. பட் ஜிமின் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே வந்து இருக்க. அப்போ ஜேகே ஜிமின் என்ன பாரு. ஜேகே நான் ஒன்று தான் ஜேகே லவ் பண்ணுறேன், பிரைட்லாம் எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என்ன தப்பாக மட்டும் நினைக்காதுடா ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மடியிலேயே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. ஸோ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிமினை தூக்கிட்டு அப்படியே பெட்டுக்கு வந்து போகிறாரு. போயிட்டு ஜிமின் ஒன்றும் இல்லைங்க, பாரு என்ன பாரு. இங்கே பாருடா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால தான் இதெல்லாம் பண்ண, ப்ளீஸ் என்ன அப்படி சொல்லிட்டு நிறைய பேசுகிறாரு. பட் ஜிமின் கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா டக்குன்னு டாக்டருக்குலாம் ஃபோன் பண்ணி வர சொல்லி டாக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ்லாம் வந்து போட. அப்போ டாக்டர் ஒரு 1 hour ஆகும் சார், ரொம்ப டயர்டாக இருக்கார், அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவரே எழுந்திரிச்சுக்குவார். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வராரு. வந்துட்டு ஜிமின் ஐம் சாரி, ஏதோ கோவத்தில் ஒன்று அடிச்சிட்டுருந்தா, சாரிடா, எனக்கு நீ மட்டும் தானடா இருக்க, எனக்கு யாரும் வேணான்னு நான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன்ல, அதுக்கு நீ எப்போவும் என் கூட இருக்கணும் தானடா, அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டேன், சாரிடா ஐம் சாரி அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோட கையை பொறிச்சிட்டு அப்படியே வந்து அழுகிறாரு. ஜிமினுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படி சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 1 hour போகுது. இப்போ அப்படியே லைட்டாக பார்த்திங்கன்னா ஜிமின் வந்து கண்ணை முழிக்கிறாரு. சேகே ஜிமின் நான் இங்கே தான் இருக்கேன்.
ஜிமின் சாரிடா, கோவத்தில் அடிச்சிட்டேன், சாரி. ஜேகே ஐம் சாரி. நான் அந்த பிரைட்டெல்லாம் லவ் பண்ணல, நான் உன்னை தான் லவ் பண்ணேன். பட் நீ இப்போ என்ன தப்பாக நினைக்கிறல்ல? ஹே அப்படிலாம் இல்லைடா, இங்கே பாரு, ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன்டா, ஐம் சாரி அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமினுக்கு அது ரொம்ப பெயினாக இருக்குது. பிகாஸ் ஜேகே வந்து இவ்வளோ மோசமாலாம் அவர் நடந்துக்கவே மாட்டார். பட் இப்போது அவராலேயே ஒரு கொலை வந்து பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே வந்து அவரும் ஜேகே ஹக் பண்ணிக்க. அப்போ ஜிமின், என்னால் தானே இதெல்லாம், நான் இல்லாமல் இருந்தா கொன்று வேண்டாம் உன்னை, நீ மட்டும் என்னை விட்டு போகணுன்னு நினச்ச, அப்புறம் நானும் இருக்க மாட்டேன். ஐம் சாரி, நான் தான் தப்பு, சாரிடா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து அழுகுறாங்க. அப்போ ஜிமின், நானும் சாரி, உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம், நான் அப்படிலாம் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கக்கூடாதுல்ல, இதெல்லாத்துக்கும் நான் தான் சாரி கேட்கணும், ரொம்ப சாரி ஜேகே அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜேகே ஒரு ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த பெட்டில் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. ஓகேடா, இந்த 2 ஷாட் நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த 2 ஷாட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்திருக்கும். ஆக்சுவலி நீங்கள் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த எஃப்எஃப் வந்து எப்படி இருக்குது சொல்லிவிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கெலாம் நான் வந்து வெயிட் பண்ணியிருப்பேன். அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல்.